இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி மொத்தமா எங்க ஞாபகங்களை அழிச்சிட்டு போனப்போ தமிழும் என் வயத்துல இருந்த ஆதித்யாவும் தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. என் வாழ்க்கையில இனி ஆதி வரவே மாட்டாருன்னு நினைச்சப்ப ஆதி வந்தாரு. இன்னைக்கு அவர் கூட வாழ முடியலனாலும் அவரை பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷம் எனக்கு போதும்னு நினைச்சுதான் அவருக்காக இந்த வீட்ல இருந்துட்டு இருக்க. இந்த மாதிரி சமயத்துல மித்ராவோட சதி தெரிஞ்சு நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேலயும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால ஆத்திரப்படாம மித்ராவோட வழியிலேயே போய் அவளை அடிக்கணும்னு சொல்றேன். இத்தனை நாளும் நல்லவ மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தின மித்ராவ நாமளும் அவ வழியிலேயே போய் அவளை அடிக்கணும். அதுக்கு நீ பொறுமையா இருக்கணும் மனம். அக்கா, உனக்குள்ள இருக்கிற வலி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டேங்கா. நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறேன். ஆனா நம்ம இழந்த எல்லாத்துக்கும் சேர்த்து மித்ரா பதில் சொல்லி ஆகணும். சொல்ல வைக்கணும். அவ யாருன்னு ஆதிக்கு புரிய வைக்கணும். இந்த நிமிஷம் நமக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது தமிழுக்கும் ஆதிக்கும் ஆதித்யாவுக்கும் பிரச்சனையா போய் முடியும். அவ ஆதி தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அவளை அவ வழியிலேயே போய் தான் மடக்கணும். புரியுதுக்கா. எந்த சூழ்நிலையிலும் மித்ராவை பார்த்து ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் மித்ராவுக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. சரிக்கா. அம்மா வாமா, நம்ம கார்டன்ல போய் பால் விளையாடலாம். விளையாடலாமே, விளையாடலாம். வாங்க போலாம்.